வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்த கடவுளுக்கு அரோகரா, கார்த்திகேயனுக்கு அரோகரா. எத்தனை எத்தனை திருநாமங்கள் நம்முடைய முருகப்பெருமானுக்கு. கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் அவனுக்கு கார்த்திகேயன் என்கின்ற பெயர் இருக்கிறது. உலகத்திலேயே மிகப்பெரிய உயர்ந்த பிரம்ம ஞானத்தை உடையவன், மிகப்பெரிய பிரம்மம் என்பதனால் அவனுக்கு சுப்பிரமணியம் என்கின்ற திருநாமம் இருக்கின்றது. பக்தர்களுடைய மனம் என்னும் குகையிலே உறையக்கூடியவன் என்பதனால் குகன் என்கின்ற திருநாமமும் அவனுக்கு இருக்கிறது. சரவண பொய்கையில் அவதரித்ததனால் சரவணன் என்றும், கங்கையின் மைந்தனாக அவதரித்ததால் அவனுக்கு காங்கேயன் என்றும், உமையின் மைந்தனாக அவதரித்ததால் அவனுக்கு உமாசுதன் என்றும், இப்படி எத்தனை எத்தனை திருநாமங்கள். எத்தனை வைத்து கூப்பிட்டாலும் செந்திலாண்டவா என்று அழைத்தால் அது திருச்செந்தூரைத்தான் குறிக்கும் பெருமக்களே. அப்படி முருகா என்று அழைக்கக்கூடியவர் முன்னால் ஓடி வந்து அருள் பாலிக்கும் முருகப்பெருமானுடைய திருச்செந்தூர் திருத்தலத்தினுடைய கும்பாபிஷேகம் இன்றைக்கு. இந்த கும்பாபிஷேகத்தை பார்ப்பதற்கு நிறைய பெருமக்கள் உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலே இருந்தும் வருகை தந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இருப்பினும் கூட மிகப்பெரிய ஆன்மீக குருமார்களும் நம்முடைய ரிஷிகளும் முனிவர்களும் வந்து வழிபாடு செய்த இந்த திருத்தலத்தில் இப்பொழுது பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட ஞான குருமார்களும் வந்து வழிபாடு செய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். முருகனை ஏன் எல்லோரும் வணங்குகிறார்கள் என்று சொன்னால், முருகனை வணங்கினால் எல்லா கடவுளையும் வணங்கியது போலே, கந்தன் காலடியை வணங்கினால் கடவுளர்கள் யாவரையும் வணங்கியது போலே என்பார் அல்லவா. அதுபோல முருகப்பெருமானை வணங்கினால் எல்லாருடைய அருளையும் நாம் எளிமையாக பெற்றுவிடலாம். முருகன் அப்படி ஒரு வேகமான கடவுள்தான். ஏனென்றால் முருகா என்று அழைத்தால் ஓடோடி வரக்கூடியவன். அதிலும் இந்த திருச்செந்தூர் திருத்தலத்தில் அவன் செய்திருக்கக்கூடிய அருள் விளையாட்டுக்கள் மிக 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 அற்புதமானவை. சண்முகநாத பெருமான் என்று திருப்பெயர் அவனுக்கு உண்டல்லவா. 6 முகங்களோடு இருப்பதனால் சண்முகர் என்கின்ற திருநாமமும் இருக்கிறது. அப்படி இந்த திருத்தலத்திலே உற்சவ மூர்த்திகளாக 4 திருப்பெயர்களிலே 4 வடிவங்களில் 4 விக்கிரகங்கள் இருக்கின்றன. சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடுங்கர், ஆலவாய் அண்ணல் என்று 4 உற்சவமூர்த்திகள் இருக்கக்கூடிய தலம் இந்த தலம் மட்டும்தான். அப்பேற்பட்ட இந்த தலத்திலே சண்முகர் விக்கிரகம் இருக்கிறதே, அது மிகப்பெரிய சரித்திர புகழ் வாய்ந்தது. ஒரு முறை வெளிநாட்டவர் சிலர் வந்து அந்த விக்கிரகத்தை கடத்தி சென்று விடுகிறார்கள். கூடவே அங்கே இருந்த ஐம்பொன்னாலான நடராஜர் விக்கிரகத்தையும் கடத்தி கொண்டு கப்பல் வழியாக கடல் மார்க்கமாக சென்று விடுகிறார்கள். தூரத்தில் சென்ற பிறகு நடுக்கடலுக்கு சென்ற போது இயற்கை சீற்றத்தின் காரணமாக கப்பல் கவிழ்ந்து விடுகிறது. விக்கிரகம் கடலுக்கு அடியிலே போய்விடுகிறது. அன்றைய தினம் திருச்செந்தூரினுடைய திருக்கோவிலுக்கு தர்மஹர்த்தாவாக இருந்த அந்த மனிதர் முருகப்பெருமானுடைய இந்த உற்சவ மூர்த்தியை காணவில்லையே என்று தவித்து போய்விடுகிறார். எங்கெல்லாமோ தேடி தேடி பார்க்கிறார். யாரையெல்லாமோ ஆளை அனுப்பி இதை கண்டுபிடிப்பதற்கான வழிகளை தேடி தேடி பார்க்கிறார். முருகனுடைய விக்கிரகம் கிடைக்கவே இல்லை. கூடவே நடராஜமூர்த்தியினுடைய விக்கிரகத்தையும் காணவே இல்லை. ஆனால் மிகச்சிறந்த பக்தனாக இருந்த அவர் மனதிற்குள்ளே வெதும்பிக் கொண்டே இருந்தார். உறக்கம் கூட சரியாக வரவில்லை. அரைகுறை உறக்கத்திலே கனவிலே முருகன் தோன்றுகின்றார். அவருடைய கனவில் தோன்றி, இந்த கடலிலே இந்த நான் குறிப்பிட்ட நாளிலே குறிப்பிட்ட நேரத்திலே நீ பயணம் மேற்கொள், உனக்கு கருடன் வழிகாட்டும். அப்படி அந்த காட்டக்கூடிய வழியிலே நீ பயணம் செய்து வந்தாயானால் எந்த இடத்திலே கடலுக்கு மேலே எலுமிச்சம்பழம் மிதக்கின்றதோ அதற்கு நேர் கீழே தான் என்னுடைய விக்கிரகம் இருக்கிறது என்று முருகனே வந்து அருள் வாக்கு சொல்லி அருளியிருக்கிறார். அப்படி அவர் குறிப்பிட்ட அந்த நாளிலே புறப்பட்டு கருடனுடைய வழிகாட்டுதலுக்கு பின்பற்றி சென்ற அந்த தர்மகர்த்தா கடலின் மேலே புத்தம் புதிதாக இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறார். அதற்கு நேர் கீழாக ஆட்களை இறக்கி கீழே இறங்கி பார்த்தால் முதலிலே நடராஜமூர்த்தியினுடைய விக்கிரகம் வருகிறது. அதன் பிறகு சண்முகருடைய விக்கிரகம் கிடைக்கிறது.
எத்தனை ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக திருச்செந்தூரான் இருந்தால் இப்படி ஒரு அருள் விளையாட்டு அவன் விளையாடுவான். தான் இருக்கக்கூடிய இடத்தை பக்தனுடைய மனம் கலங்குகிறதே, எப்படியாவது அவனுடைய கலக்கத்தை போக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய கருணையின் காரணமாக தானே கனவில் பிரத்யட்சமாகி அந்த இடத்தை காட்டிக் கொடுத்து மீட்டு எடுத்து கொண்டு வந்து வருவதற்கு உதவி இருக்கிறான் முருகப்பெருமான் என்றால் கருணை மூர்த்தி முருகப்பெருமான். கருணையினுடைய மிகப்பெரிய ஒரு கடவுள் கந்த கடவுள் என்று சொன்னால் அது மிக இல்லை. அதனால்தான் தன்னை எதிர்க்க வந்த சூரபத்மனை கூட முழுக்க முழுக்க அழித்து விடாமல், எதிரியை அழிப்பது என்பது ஒரு விதமான செயல், ஆனால் எதிரியை ஆட்கொள்வது என்பது கடவுளுடைய செயல். அப்படி அந்த முருகப்பெருமானுடைய கருணையினால் சூரபத்மன் கூட இங்கே அவருடைய வேலாகவும் மயிலாகவும் வந்து பக்கத்திலே நின்றான் என்று சொன்னால் முருகனுடைய அந்த கருணையை என்னவென்று சொல்லுவது? சூரபத்மனை சம்ஹாரம் செய்து தன்னுடைய சொந்தமாக சேவலாகவும் கொடியாகவும் மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்றால் முருகனுடைய அந்த ஆட்கொள்ளும் தன்மை மிகப்பெரியதாக இருக்கிறது. 1000 கோடி காமர் அழகெல்லாம் திரண்டு ஒன்றாகி மேகின பெண்ணும், எத்தனை கோடி காமனுடைய அழகு இருந்தாலும் கூட முருகனுடைய அந்த ஒரு அழகுக்கு ஈடாகாது என்று சொல்லுவார் கச்சியப்ப சிவாச்சாரியார். அப்படி அருவமும் உருவமுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்பார். அப்படி உலகத்தை உய்வு பெற செய்வதற்காக வந்து உதித்த கந்த கடவுள் திருச்செந்திலாண்டவனாக இந்த தலத்தில் வீற்றிருக்கின்றான். உலகம் உய்வு பெறுவது என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், நமக்கெல்லாம் இச்சை இருக்க வேண்டும், கிரியை இருக்க வேண்டும். 3 விஷயங்கள் திருச்செந்தூர் தலத்திலே மிக முக்கியமானவை. ஒன்று இச்சாசக்தி, கிரியாசக்தி, மற்றொன்று ஞானசக்தி. இச்சாசக்தி என்பது வள்ளிநாயகியினுடைய வடிவம், கிரியாசக்தி என்பது தெய்வநாயகியினுடைய வடிவம். இச்சையும் கிரியையும் இருந்தால்தான் மனிதனுக்கு வாழ்க்கையின் மீது ஒரு பிடிமானமே வரும். அப்படி பிடிமானம் வந்து அவன் செயல்படத் தொடங்கி உழைக்கத் தொடங்கினால்தான் பலாபலன்கள் கிடைக்கும். எல்லா பலாபலன்களையும் பெற்றாலும் கூட எல்லாம் முருகனுடையது என்கின்ற பற்றற்ற நிலை வந்தால்தான் ஞானம் கைவரப்பெறும். அப்படி ஞானத்தையும் தரக்கூடியவன் அவன்தான், இச்சையையும் கிரியையும் அருளக்கூடியவனும் அவன்தான் என்ற காரணத்தினால் இந்த முருகனுடைய அருள் என்பது 3 ஞானத்தையும் 3 சக்தியையும் நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. வேலினுடைய வடிவமும் அதுதான். திருச்செந்தூரிலே வேல் என்று சொன்னால் அதற்கு தனிப்பெருமை எப்பொழுதும் உண்டு. ஏனென்றால் சூரசம்ஹார திருவிழாவின் பொழுது வேல் வாங்கி, சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் செய்து என்று சொல்லுவார்களே, அப்படி செந்தூரில் சூரபத்மனை சம்ஹாரம் செய்த வெற்றி நாயகனாக ஜெயந்தி நாதராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய திருத்தலம் இந்த திருச்செந்தூர் திருத்தலமாக இருக்கிறது. நமக்கெல்லாம் ஏதாவது ஒன்று வேண்டும் என்று சொன்னால் ஒரு துணை இருந்தால் பரவாயில்லையே என்று எப்பொழுதாவது சொல்லுவது உண்டு. அப்படி நம்முடைய விழிக்கு துணையாக இருப்பது அவனுடைய திருமென் மலர் பாதங்கள். அந்த பாதத்தை பற்றி கொண்டால் செல்லும் பாதையிலே வரக்கூடிய சிக்கல்களை எல்லாம் தாண்டி நாம் மிகப்பெரிய வெற்றி பாதைக்கு செல்வது என்பது சத்தியமான ஒன்று. அப்படி இந்த திருத்தலத்திலே மகிமை பெற்ற பெரியவர்கள் எத்தனை பேர். புதுக்கோட்டை மாவட்டம் வாதிரிப்பட்டியில் அவதரித்த ஸ்ரீ சத்ருசம்ஹாரமூர்த்தி சுவாமிகள் உள்பட எத்தனையோ சித்த புருஷர்கள் வந்து அடங்கி இருக்கக்கூடிய திருத்தலமும் இந்த தலம்தான். சத்ருசம்ஹாரமூர்த்தி சுவாமிகள் 1938ஆம் ஆண்டு ஐப்பசி பரணி நட்சத்திரத்திலே இந்த திருத்தலத்திலே ஒளி வடிவில் முருகனோடு ஐக்கியமானவர். இன்னும் சொல்ல போனால் முருகப்பெருமானுடைய அந்த கடற்கரை ஓரத்திலே அந்த சூரசம்ஹாரம் நடக்கும் அல்லவா, அந்த இடத்திற்கு பக்கத்திலே மூவர் சமாதி இருக்கும். அதற்கு பக்கத்திலே சத்ருசம்ஹாரமூர்த்தியினுடைய அந்த திருச்சன்னிதானமும் இருக்கும். அப்படி பல்வேறு சித்தர்களை ஈர்த்த பூமி இந்த பூமி. ஒரு கடற்கரையிலே எப்படி இப்படி இருக்க முடியும்? மலையிலே சித்தர்கள் வாசம் செய்வார்கள் என்று சொல்லுவது உண்டு. இது கடலாக இருக்கிறது என்று நம்மில் பலரும் இப்பொழுதும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். திருச்செந்தூரும் மலைதான். ஏனென்றால்
கோவிலினுடைய 3 சுற்றுப்பிரகாரம் இருக்கின்றது. 3வது சுற்றுப்பிரகாரத்திற்கு முன்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நன்றாக தெரியும், மலை சுற்று என்று அதற்கு பெயர் இருக்கிறது. வள்ளிநாயகியினுடைய அந்த சன்னிதானத்திற்கு பக்கத்திலே மலை இருந்ததற்கான அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்த்தால் இந்த திருத்தலமும் மலைதான். சந்தன மலை என்கின்ற திருப்பெயர் இதற்கு உண்டு. கந்தமாதனம் என்கின்ற திருப்பெயராலும் இது அழைக்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட இந்த திருச்செந்தூரில் வந்து வணங்கி அருள் பெற்றவர்களிலே மிக மிக முக்கியமான ஒருவர் குமரகுருபரர். கந்தர் கலிவெண்பா என்கின்ற மிகச்சிறந்த ஒரு நூலை அருளியவர். ஸ்ரீவைகுண்டம் என்கின்ற ஊரிலே அவதரித்து 5 வயது வரைக்கும் பேசும் திறனற்ற குழந்தையாக இருந்த குமரகுருபரர் சுவாமிகள் திருச்செந்திலாண்டவனுடைய சன்னிதானத்திற்கு வந்த பிறகு அவனுடைய அந்த அருள் கடைக்கண் பார்வை பட்ட நொடியிலேயே அதுவரையிலும் வாய்மலர்ந்து அம்மா அப்பா என்று கூட அழைக்காத அந்த பிள்ளை எடுத்த எடுப்பிலேயே பூமேவு செங்கமல புத்தேளும் என்கின்ற ஆரம்பத்தை சொல்லி கந்தர் கலிவெண்பா நூலையே பாடியது என்று சொன்னால் முருகனுடைய அருள்தான். பச்சை மயில் வாகனமும் 12 தின்தோளும் அச்சம் அகற்றும் அயில்வேலும் கச்சை திருவரையும் சீரடியும் செங்கையும் 6 அருள்விழியும் விரிகிரணங்கள் சிந்த புனைந்த அந்த திருமுடிகள் ஓராறும் என்று பச்சை மயில் வாகனத்தோடு மிகப்பெரிய தத்துவார்த்தங்களை எல்லாம் உள்ளே வைத்த ஒரு கந்தர் கலிவெண்பா நூலையே இயற்றினார் குமரகுருபரர் சுவாமிகள் இந்த தலத்தில்தான். அதன் பிறகு அவர் பாரத தேசம் முழுவதும் பயணம் செய்த அருள் செயல்கள் நமக்கெல்லாம் நன்கு தெரியும். அப்படி ஞான காரகனாக வேண்டியவர்களுக்கு வேண்டிய அருளை உடனடியாக வழங்கக்கூடிய கருணைக்கடலாக இருக்கக்கூடியவன் திருச்செந்திலாண்டவன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.